ஏப்ரல் 19 முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு முழுக்க நடக்கப்போகுது. இது பல்வேறு கட்டங்கள் நடைபெறுகிற போது, பொதுவாக தேர்தல் அறிவிப்பு வந்ததிலிருந்து இன்று வரையில, முறையாக அறிவிப்பு வெளியான நாளுக்கிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா முழுவதும் நான் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிலவரம் என்னன்னா, மிகவும் அமைதியாக இருக்கிறது. வார்த்தை போர் இருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. விமர்சனங்கள். ஆமா, ஆமா. விமர்சனங்கள், வார்த்தை போரே கூட இருக்கு. சில சமயம் அந்த அநாகரிகத்தின் எல்லையை கூட தொடுகிறது. அதெல்லாம் இருக்கு. ஆனால் பொதுவாக எதிர்பாராத அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு களமாக இருக்கிறது. அது ஒரு விதத்தில் அது எதிர்பார்க்கலாம். அது வந்து கேசிஆராக இருக்கலாம். தமிழ்நாட்டிலே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, அப்புறம் வரும் தமிழ்நாட்டுக்கு. அதேமாதிரி நீங்கள் 16 இடங்களில் காங்கிரஸாக இருக்கலாம். ஆனால் எல்லா தொகுதியிலுமே 2வது இடத்துல பாரதிய ஜனதா இருக்குது, போட்டி போட்டுட்டு இருக்கு. அது முதல் இடத்துக்கு வருமா அப்படின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா தொகுதியிலுமே மிக முக்கியமான ஒரு போட்டியாளராக பாரதிய ஜனதா தெலுங்கானாவில் இருக்கிறது. வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் பிரபல எழுத்தாளர் மற்றும் கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துகள். தேங்க்யூ சார். சார், ஆக்சுவலி இப்போ தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் வந்து மிக மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து இந்தியாவில் தேர்தல் கட்சிகள், பல கட்சிகள், இந்தியா, என்டிஏ கூட்டணிகள், அந்தந்த மாநிலத்தில் வந்து அந்தந்த கட்சிகள் அவர்களுடைய கூட்டணியோட வந்து மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுப்படையாக ஒரு இந்தியாவுடைய தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார், ப்ளீஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏப்ரல் 19 முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு முழுக்க நடக்கப்போகுது. இது பல்வேறு கட்டங்கள் நடைபெறுகிற போது, பொதுவாக தேர்தல் அறிவிப்பு வந்ததிலிருந்து இன்று வரையில், முறையாக அறிவிப்பு வெளியான நாளுக்கிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா முழுவதும் நான் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிலவரம் என்னென்னா, மிகவும் அமைதியாக இருக்கிறது. பொதுவாக பிற தேர்தல்களை விட இந்த பொது தேர்தல் இதுவரையில் எதிர்பாராத அளவுக்கு மிகவும் அமைதியாக நடந்திருக்கிறது. அப்படிதான் சொல்றீங்க? ஆமாம், வார்த்தை போர் இருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. விமர்சனங்கள். ஆமாம், ஆமாம். விமர்சனங்கள், வார்த்தை போரே கூட இருக்கு. சில சமயம் அந்த அநாகரிகத்தின் எல்லையை கூட தொடுகிறது. அதெல்லாம் இருக்குது. ஆனால் பொதுவாக எதிர்பாராத அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு களமாக இருக்கிறது. அது ஒரு விதத்தில் அது எதிர்பார்க்கலை. அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்னமும் வலுவான ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி அமையாமல் போய்விட்டதோ அப்படிங்கிறது தான் அகில இந்திய அளவில். ஆனால் இப்போ அது வலுவாக இல்லாத போது இது சற்றே அமைதியாக காணும். இந்தியா கூட்டணி வலுவானதாக இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. என்னென்னா, ஒரு சம பலம் பொருந்தியவர்கள் களத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் விறுவிறுப்பு கூடும். அதனால் உண்மையே சொல்லணும்னா, இன்றைய நிலவரத்தில் அநேகமாக நான் சந்தித்த பல பொது தேர்தல்களே இதுதான் மிகவும் அமைதியான ஒரு விறுவிறுப்பு இல்லாத ஒரு பொது தேர்தல் சொல்லுவேன் நான். அதனால ஒரு பெரிய அதுதான் மிக முக்கியமான காரணம் வந்து எதிரே வலுவாக இல்லை அப்படிங்கிறது தான். சார், இந்தியா கூட்டணியில தான் அனைத்து கட்சிகள், அனைத்து மாநிலங்கள்ல இருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதாவாவது ஒன்றா நிற்கிறது. இப்போ பாருங்களேன், நம்ம வந்து இந்திய ஜனநாயகம் வலுவாக இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறவன் நான். அது வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 பக்கமுமே வலுவானவளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்க வேண்டும்ங்கிற ஆசைப்படுகிறவன் நான், சரிங்களா? ஆனால் அப்படி இல்லைங்கிற ஆதங்கம் இருக்குது, மிக நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல் செட் அண்ட் டன் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லலாம் விட்டுடுங்க. ஆனால் பல பேர் கருத்து கணிப்புகள்ன்றாங்க, கருத்து திணிப்புகள் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அநேகமாக இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கார்கள், எல்லா மட்டத்திலும் இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் வரக்கூடிய செய்திகள்லாம் எப்படி வருது அப்படின்னா, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னமும் அந்த பொது தேர்தலுக்கான அந்த வேகத்தை இன்னும் அவங்க கொண்டு வரல. ஏன், என்ன காரணமாக இருக்கும் எனக்கே தெரியல. இந்த அளவுக்கு ஒரு தெளிவு எப்படி வந்ததுன்னு தெரியல. உண்மையிலே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒப்பீட்டு அளவுக்கு வேண்டாம் நமக்கு. பாரதிய ஜனதா எப்படி இருக்கிறது, அப்புறம் காங்கிரஸ் கட்சி எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த ஒப்பீட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒப்பிடுவதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக களத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா மட்டுமே தென்படுகிறது, எதிர்க்கட்சிகள் தென்படாத அளவுக்கு இருக்கிறது. நான் சொல்கிறது விசிபிலிட்டி, நான் சொல்கிறது விசிபிலிட்டி. ஒரு பப்ளிக் வியூக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்க போனால், ஒருத்தர் மட்டுமே வேலை பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி இருக்குது, இன்னொருத்தர் இல்லாத மாதிரி இருக்கிறது. இது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இப்போ மட்டும் இல்லை, நான் என்னோட கட்டுரை மூலமாக. காங்கிரஸ் கூட ரொம்ப விறுவிறுப்பாக. ஆமாம், இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும், ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. அதான் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சம்பிரதாயமாக மரபுப்படி என்ன செய்யணுமோ செய்கிறாங்களே தவிர்த்து, அதை விட அதிகமாக இருக்கணும்.
அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா பொதுவாகவே இருக்கணும் பொது என்பது தேர்தல்களில் உங்களுடைய அனுமானம். பொதுவாகவே பொது தேர்தல்களில் நாடு முழுக்கங்களில் உலகம் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எதிர்க்கட்சி அரசியல் தான் வீரியமாக சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா நம்ம வேகமாக பிடிச்சாகணும் இருக்கும். அப்படின்னு. ஆமாம், அங்கே தான் வந்து அதிக வேகம் அதிக வீரியம் இருக்கும். ஆளுங்கட்சி தரப்பில் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க வந்து டிஃபெண்டிங் பார்ட்டிஸ், சரிங்களா? ஏன்னா ஆட்சியில் இருந்துட்டாங்க, அவருடைய ஆட்சியினுடைய குறைகள்லாம் எடுத்து சொல்லும்போது அதை வந்து தற்காத்து கொள்வதற்கான ஒரு அரசியல் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது, அப்படியே வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா பல சமயங்களில் எதிர்க்கட்சிகளில் வந்து ஒரு டிஃபென்சிவ் பாலிடிக்ஸ் போகிறாங்க, ஒரு 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 தற்காப்பு அரசியலுக்குள்ளே அவங்க போய் நுழைஞ்சிக்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கிற போது இது வந்து ஒரு நான் இதுவரையும் பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. இந்த பொது தேர்தலில் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ இருக்கிற இந்த வேகம் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வந்திருக்கும் எதிர்க்கட்சி முகாமில் வந்திருக்கணும். ஆமாம். இப்போ நான் என்ன நடக்குதோ பட் ஸ்டில் இட் இஸ் நாட் கமிங் லைக் இன்னமும் வரல. பல மாநிலங்களில் அது இன்னும் டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிறாங்க. நமக்கு வர செய்திகள்லாம் அப்படி தான் வந்து கொண்டிருக்கிறது. மேலோட்டமாக இவர் ஒரு இடத்துல பேசுகிறாரு, ஒரு இடத்துல ஊர்வலம் போகிறாங்க, ஒருத்தர் பாத யாத்திரை போகிறாங்க, அப்புறம் கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு 10 தலைவர்கள் சேர்ந்து ஒன்றா பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்லை. அதெல்லாம் அங்கங்கே இருக்குது, ஸ்கேட்டர்டாக இருக்குது, சரிங்களா? தனிப்பட்ட சம்பவங்களை தான் பார்க்க ஒரு முடியுது. ஸ்ட்ரென்த்தனா இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இப்போ கூட இன்னும் நிறைய நேரம் இருக்குது. இன்னமும் கூட இப்போ கூட அவங்களுக்கு ஒருங்கிணைந்து இன்னும் ஒரு வலுவான ஒரு தேர்தலை உருவாக்க முடியும்னு தோணுது. ஆனால் அப்படி இல்லைங்கிறது தான் கள நிலவரம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ற கருத்து கணிப்புகள்லாம் ஏன் ஒரு பக்கமாக போய் கொண்டிருக்கிறது, அது உண்மையாக பொய்யாங்கிற அடுத்த விஷயம், சரிங்களா? அப்படி தான் நடக்குமா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் வருகிற கருத்து கணிப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரும், 3ஆம் முறை ஆட்சிக்கு வரும் அப்படின்னா கருத்து கணிப்பு சொல்கிறது. அந்த அந்த வித்தியாசம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நேற்றுக்கு ஒரு முன்னணி ஆங்கில தொலைக்காட்சியில் வந்திருக்கிறது, ஏறத்தாழ 384 வரையில் என்டிஏ கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கூட்டணி. அப்போது 384 அப்படிக்கும் அடுத்தது எங்கே வருதுன்னா இடத்த ஒரு 150 தான் காட்டுறாங்க. அதில் பாதிக்கு வருது. ஆமாம், பாதிக்கும் கீழே வந்திருக்கு. இப்போ ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா விசிபிலிட்டியே இல்லை. கருத்து கணிப்பெல்லாம் நம்ம அது பெருசாக எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? அந்த நேரத்தில் மக்களுடைய மனநிலை கருத்து கணிப்பு பெருசாக எடுக்கிறதோ சின்னதாக எடுக்கிறதோ நாம யார், அது வந்து களத்தில் இருக்கோம் பார்த்துப்பாங்க. நம்ம பொறுத்தவரையில் நம்ம வந்து களத்தில் என்ன நடைபெறுகிறது பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? கருத்து கணிப்பு வச்சு யாரும் ஓட்டு போடுவாங்களான்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. எனக்கு அது ஒரு நம்பிக்கை இல்லை. கருத்து கணிப்பு இப்படி சொல்லிச்சு அதனால போடுவேன், ஜெயிக்கிறவங்க தான் ஓட்டு போடுவேன், இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஒரு பழைய கான்செப்ட் இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாருமே தே ஹவ் டிசைடட் ஆல்ரெடி இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் கருத்து கணிப்புகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏன் அந்த ஒரு பக்கமாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான காரணம் எதிர்க்கட்சி வலுவாக இல்லை, எதிர் அணி வலுவாக இல்லை, அதுதான். ஆனால் வலுவாக இருந்திருக்க முடியும்னு தோணுது, இன்னமும் வலுவாக இருந்திருக்க முடியும். ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதில் வேற பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல. 1977 எப்படி நடந்தது, ஜனதா பார்ட்டி பவருக்கு வரும்போது 1977 இந்த அளவுக்கு கூட இல்லை. பல முக்கிய தலைவர்கள் சிறைக்குள்ளே இருந்தாங்க, அப்போ கூட பண்ண முடிஞ்சது. அப்போது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக அவங்களால மக்கள் மத்தியில் வர முடிஞ்சது. இப்போ பவர்ஃபுல் ஃபோர்ஸாக வர முடியாமல் போகிறது 2-3 காரணங்களாக இருக்கலாம். ஒன்று, மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூ எதுவும் கையில் இல்லை. மக்களை ஒன்று திரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான ஒரு பிரச்சனை கையில் எடுத்துக்காம, பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது மாதிரியான ஏதேனும் ஒரு பிரச்சனை இவங்க கையில் எடுத்துருக்கலாமோ. விவசாயிகள் போராட்டம் சொன்னாங்க, அப்புறம் மணிப்பூர் சொன்னாங்க. இல்லை, அதெல்லாம் ஸ்கேட்டர்டாக இருக்குது மேடம், அது அங்கங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சொல்லக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே அது அந்தந்த பகுதிகளில் ஒரு போராட்டமாக இருந்திருக்குங்கிறது உண்மைதான். அப்புறம் அந்த டினாமினேஷன் அது எப்போ நடந்தது இல்லை, அது எப்போ நடந்தது, அதுக்கப்புறம் பொது தேர்தலே வந்துருச்சு. அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் வின் பண்ணி திரும்ப அப்படிலாம் எப்படி பண்ண முடியாது. நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, அத்தனை மக்களும் ஒன்று திரட்டுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் இஷ்யூவோ அல்லது அவர்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேசிக் நெசசிட்டியை வந்து பாதிக்கக்கூடிய விஷயமோ எதுவுமே இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போது உங்களுடைய பிரச்சாரத்தில் இன்னும் வேறு ஏதோ ஒரு வேகம் இருக்கணும், வேறு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கணும், நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் ஏதோ மரபு ரீதியாக ஏதோ சம்பிரதாயம் சொல்லுவாங்களா அந்த மாதிரியாக ஏதோ நடந்து பண்ணுறாங்கன்றீங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. சாரி டு சே அப்படி தான் இருக்குது. அது நம்மளோட விருப்பம் இல்லை. இவங்க இப்படி இருக்கணுங்க நம்ம விருப்பம் இல்லை. இவங்க இன்னும் வீரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்களேன், இப்போ தென் மாநிலங்களில் பொதுவாக பாரதிய ஜனதா பலவீனமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட ஒரு வலுவான கூட்டணி, சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட சேர்ந்து பாரதிய ஜனதா ஒரு வலுவான கூட்டணி அமைத்து வைத்திருக்கிறது. தெலுங்கானாவில் ஆல்ரெடி பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிறது. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சம அளவில் இருந்தபோது தேவகவுடாவோடு கூட்டணி வச்சுருக்காங்க. யுனைடெட் ஜனதா தள் கூட சேர்ந்து ஐக்கிய ஜனதா தள் கூட கூட்டணி வைக்கிற போது ஏறத்தாழ 5% இன்னும் கூடும். அப்படிங்கிற போது ஏற்கனவே இருந்த வாக்கு சதவீதம் 2% கீழே தான். இப்போ ஐக்கிய ஜனதாவில் வருவதனால ஏறத்தாழ 5%க்கும் மேலாக இவர்கள் வாக்கு வங்கி கூடுகிறதுங்கிற போது அப்போது எல்லாரும் சொல்லக்கூடிய என்னென்னா, கர்நாடகாவில் இந்த முறை வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்து ஃபுல் ஸ்வீப் ஆகும், ஆந்திராவில் அதே மாதிரி ஃபுல் ஸ்வீப் பண்ண போது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தென் மாநிலங்கள் தான் பாரதிய ஜனதா வாய்ப்பில்லை. இதை வரேன்
தென் மாநிலங்கள் தான் பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்கிற போது அங்கேயே அவங்க 2 மாநிலங்களும் ஒரு வலுவான கூட்டணி வச்சுருக்காங்க. நம்ம தடுக்க முடியாது. அதே மாதிரி தெலுங்கானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவாகுதுன்னா, இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரைட் ஃபைட் பிட்வீன் பிஜேபி அண்ட் சம்படி எல்ஸ். ஒவ்வொரு தொகுதியும் சில தொகுதியில் அது வந்து கேசிஆராக இருக்கலாம். தமிழ்நாட்டிலேயும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, அப்புறம் வரும் தமிழ்நாட்டுக்கு. அதேமாதிரி நீங்கள் சில இடங்களில் காங்கிரஸாக இருக்கலாம். ஆனால் எல்லா தொகுதியிலுமே 2வது இடத்துல பாரதிய ஜனதா இருக்குது, போட்டிட்டு இருக்கு. அது முதல் இடத்துக்கு வருமா அப்படின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா தொகுதியிலுமே மிக முக்கியமான ஒரு போட்டியாளராக பாரதிய ஜனதா தெலுங்கானாவில் இருக்கிறது. அது மறுக்கவே முடியாது. அப்படிங்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 3லுமே அவங்க பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கீழே இருக்கிறது 2 தான், கேரளாவும் தமிழ்நாடும். இந்த கேரளாவும் நமக்கு ஏற்கனவே தெரியும், அங்கே வந்து எப்போவுமே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் மிக கடுமையான போட்டி. இந்த முறை அது மும்முனை போட்டின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 4-5 தொகுதிகளிலே மும்முனை போட்டியாக இருக்கும். 3வது போட்டி யாரு? ஆமாம், 3வது அது பாரதிய ஜனதா இப்போது உள்ளே பாஜக வந்துட்டாங்க, ஓரளவுக்கு ஏறத்தாழ வந்துட்டாங்க. வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியாளராக உள்ள களத்தில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சு, கேரளாவிலேயும் அது 3வது மிக முக்கியமான சக்தியாக வந்திருக்கிறது. வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா 1லிருந்து 3 தொகுதிகள் வரையில் வெல்லுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெல்லுவாங்கிறது தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. பொது தேர்தல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஒருவேளை 2 சம அளவிலே போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு நடுவில் 3வதாக ஒரு கட்சி வருகிற போது எந்த அளவுக்கு ஓட்டுகள் சிதறுங்கிறது தெரியல, யாருக்கு ஆதாயமாக இருக்குங்கிறது தெரியல. ஆனால் 2 அல்லது 3 தொகுதி வரையில் அங்கேயே கூட பாரதிய ஜனதா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு வருகிற தகவல் எந்த அளவுக்கு சரியானது உறுதியானது எங்களுக்கு தெரியவில்லை. வயநாடுலேயே மிகவும் கடுமையான ஒரு போட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. வயநாடு தொகுதியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தெரியும், ஆல்ரெடி ராகுல் காந்தி அங்கே வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருக்கு எதிராக தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய ராஜாவுடைய துணைவியார் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஒரு வலுவான வேட்பாளர் தான் அவங்க, மிக நிச்சயமாக வலுவான வேட்பாளர். போதாக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா வந்து சுசீந்திரன் போட்டிருக்காரு, அவரும் மிக கடுமையான வலுவான ஒரு வேட்பாளர். அதனால் இப்போ அந்த வயநாடு தொகுதியை நிச்சயமாக. அப்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்கட்சிகள் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது கொண்டு போகலை. ஆக்சுவலாக ஏன்னா தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிருந்தா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்கட்சிகளுடைய தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இவர்கள் சொல்லுகிற தேர்தலுக்கு அனுப்பிப்படி அப்படி கரெக்டாக வரும் அப்படின்னா பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் அதில் மிக முக்கியமான காரணமாக நான் சொல்ல விரும்புவது வந்து எதிர்கட்சிகளுடைய பலவீனம், அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட பலவீனம் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அப்படி பலவீனமாக தான் அவங்க இருக்கிறாங்களான்னா இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும் 2 பேரும் வலுவாக இருக்கிற போது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா வந்து சேர்ந்து விட்டது, இன்னொரு பக்கம் அவர் மட்டும் தனியாக நிற்கிறாரு. ஆனால் அங்கே தனியாக இப்போதைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு. ஆனால் அவர் கூட வேறு எதுவும் தேசிய கட்சி இருக்கானா இல்லை. அந்த வாய்ப்பை ஏன் நழுவ விடுகிறார்கள் அப்படின்னு தெரியல. இப்போ கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிறதுன்னு போகும்போது அப்போ கேசிஆர் இன்னமும் ஒதுக்கியே தான் வச்சுருக்கோம். அப்போது அது மீண்டும் அந்த இடத்துல ஒரு டைல்யூட் ஆகுது. ஆக்சுவலாக இது கர்நாடகாவில் அப்படி தான். தேவகவுடாவை ஏன் இவர்கள் அழைக்கவில்லை, ஏன் தேவகவுடாவை விட்டாங்க? எதிர்கட்சி விட்டுருக்கக்கூடாது இல்லையா? அந்த பாரதிய ஜனதா பக்கம் இப்போ இருக்கிற அவர் வந்து ஏறத்தான் 2 பக்கம் சம அளவில் சம தூரத்தில் தான் இருந்தார். ஆக்சுவலாக ஹி வாஸ் மெயின்டைனிங் ஈக்வி டிஸ்டன்ஸ் 2 பேர்கிட்டையும். சம அளவில் சம தூரத்தில் இருக்கிற போது இவர்கள் மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இவங்க ஏன் அதை விட்டுவிட்டாங்கன்னா அது வந்து எதிர்கட்சியோட பலவீனம் தான் விட்டது. சரிங்களா? அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் இப்போ கூட எனக்கு தெரிந்த வரையில் 30க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு நான் பார்க்குறேன். 30 கூட்டணி சொல்கிறது வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில். இதில் என்ன அப்படின்னா இன்னும் 1 வாரம் ஆகும். இப்போ என்ன கணிப்புகள் சொன்னாலும் அது மிகச் சரியானதாக இருக்கும்னு எனக்கு தோணலை தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஏன்னால் பல்வேறு விஷயங்கள் இதுக்கு மேலே நடைபெறலாம். பல்வேறு நிலைமை என்ன தமிழ்நாட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு 2-3 தொகுதியில் மிகவும் வலுவாக இருக்கிறது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. கோவையில் மிகவும் வலுவாக இருக்கிறது. ஆமாம், மிகவும் வலுவாக இருக்கிறது. நான் சொல்ல செய்திகளின் அடிப்படையில் இது என்னோட விருப்பம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னோட விருப்பம் இல்லை, நிலவரம் தான் சொல்கிறேன். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர் பகுதிகளில் மிகவும் வலுவாக இருக்கிறது. சரிங்களா? அப்புறம் நீலகிரியை பொறுத்தவரையில் மிக கடுமையான ஒரு போட்டி நிலவுகிறது. எல்முருகனும் நிற்கிறாங்க, 2 பேரும் நிற்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது சொல்கிறாங்க. திருநெல்வேலியில் கொஞ்சம் பாரதிய ஜனதா நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்புறம் ஏற்கனவே தெரியும் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து அவங்க நிற்கக்கூடிய இடம் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர், அங்கேயும் கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். விருதுநகரில் கடந்த சுமார் 2-3 நாட்களாக போட்டி கடுமையாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஒன்றுமே இருக்காது அங்கே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே மாறிக்கொண்டு வருகிறது. பாரதிய ஜனதா சாதக
சாதகமாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படின்னு செய்திகள் சொல்கின்றன. சரிங்களா? இது மாதிரி பல தொகுதிகளில். ஆனால் இது எந்த அளவுக்கு ஓட்டுகளாக மாறுமுறை தெரியல. நம்ம வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் பொறுத்திருந்து தான் சொல்கிறோம். பார்க்கணும். ஆமாம். ஆனால் பொதுவாக இது வந்து அட்வான்டேஜ் டிஎம்கே தான். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. தமிழ்நாட்டை ஆனால் அந்த பொறுத்தவரை அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு அப்படியே தக்க வைக்க முடிகிறது, எப்படி மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா சில தொகுதிகளில் பார்க்கும்போது அதிமுக பத்தி சொல்லுங்க சார். அதான் அடுத்து சொல்ல வரேன். அடுத்து சில தொகுதியில் பார்க்கும்போது அதிமுக உண்மையிலேயே கடந்த தேர்தலை விட இப்போ இன்னும் வலுவாக இருப்பது போல தோன்றுகிறது. பல அப்படி இடங்களில் சொல்றீங்களா? பல இடங்கள் அப்படி இருக்கிறது. அது குறிப்பாக 2, 3 தொகுதி நான் பார்த்த வரையில் என்ன சொல்லணும்னா, சேலம் தொகுதியாக இருக்கட்டும், திருச்சியில் இந்த முறை மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு நாமக்கல் அங்கே வலுவாக இருக்கிறது. அதே மாதிரியாக இப்போது இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்கள் பார்க்கும்போது இப்போ விழுப்புரம், சிதம்பரம் தொகுதிகளிலேயே வந்து அதிமுக கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவாக இருப்பதாக தோன்றுகிறது. வெற்றி பெறுவாக நான் சொல்ல, வலுவாக இருக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறது தயாராக இல்லை. அது வந்து தேர்தல் வரதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் வந்து ஆளுன்னு சொல்கிறலாம் இல்லை. அதனால் பல தொகுதிகளை நீங்கள் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது சில தொகுதிகளில். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வலுவாக இருக்கிறது. பொதுவாக வட மாவட்டங்களில் கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த பக்கத்தில் போயிருந்தாலும் கூட அது வலுவாக இருக்கிறதுன்னு தோன்றுகிறது. தஞ்சை பகுதிகளில் மிகவும் வலுவாக இருக்கிறது. தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதிகளில் மிகவும் வலுவாக இருக்கிறது அப்படின்னு தோன்றுகிறது. ஆனால் அவர்களுக்கு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய தென் பகுதிகளிலே சற்றே வலுவிழந்து காணப்படுகிறதும் தோன்றுகிறது. அந்த இடத்த பாரதிய ஜனதா கொஞ்சம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அப்படின்னு தோன்றுகிறது. மேற்கு பகுதிகளில் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி எ ஸ்வீப் ஃபார் பிஜேபின்னு தோணுது வருகிற செய்திகளின் அடிப்படையில். சரிங்களா? இது என்னோட விருப்பம் இல்லை, அது சொல்லி அப்படி தோன்றுகிறது. அதனால் மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கான சாதகமான சூழல் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. மிக அருமையாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.